ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே சில பேர் உட்கார்ந்து அந்த படத்திற்கு எதிராக விமர்சனம் பேசுவதால் தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே காலியாயிடுதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்துட்டாங்க. அது சம்மந்தமாக தான் சமீபத்தில் நடந்த நடிகர் சங்கத்துக்கான பொதுக்குழு கூட்டத்தில் வடிவேலு பேசியிருக்காரு. 10 யூடியூபர், இந்த 10 யூடியூபர் சேர்ந்து தான் இந்த தமிழ் சினிமாவே காலி பண்ணுறாங்க. இவங்களால் தான் பார்த்தீங்கன்னா எந்த படமும் ஓட மாட்டேங்குது. இவர்கள் தான் இந்த தமிழ் சினிமாவினுடைய வேருக்கு வைத்த வேட்டு. இவங்களை முதல்ல ஒழிச்சு கட்டணும். முக்கியமாக இவங்களை தூங்க விடக்கூடாது, இவங்களை டார்ச்சர் பண்ணணும், இவங்களை உண்டு இல்லைன்னு செய்யணும் அப்படின்ற அளவுக்கு கொந்தளிச்சு போயிருக்காரு. எங்க 10 யூடியூபர் அப்படின்னு இவர் கணக்கு பண்ணுறது எந்த விதத்தில் இன்னைக்கு மீடியா, சோசியல் மீடியா எந்த அளவிற்கு வளர்ந்துருக்கிறது, இதெல்லாம் வடிவேலுக்கு தெரியுமான்னு தெரியல. என்ன காரணம்னு புரியல. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2 விதமான குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறார். இந்த யூடியூபர்ஸுக்கு காசு கொடுத்து பேச வைக்கிறதே யாருன்னா, ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர் நல்லா வளரக்கூடாதுன்னு இன்னொரு பட தயாரிப்பாளர் பண்ணுற வேலை. ஒரு நடிகர் இன்னொரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது, தம்பிங்களா வாங்க பேசுங்க, நீங்கள் அடிச்சு நொறுக்குங்க அப்படின்ற அளவுக்கு இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற 2 விதமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இது தமிழ் சினிமாவுக்குள் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் வரேன். இன்றைக்கி மீடியா, சோஷியல் மீடியா, யூடியூப், எக்ஸ் வலைதளம், இன்ஸ்டாகிராம் எங்கெங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி கையில் செல்ஃபோன் இருக்கிறவங்க பூரா சோஷியல் மீடியாவுக்குள்ளே ஆக்டிவாக இருக்கிறவங்க தான் 2K கிட்ட சொல்லவே தேவையில்லை. அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் போகும்போது 25 வருஷம் இல்லை 27 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், வடிவேலு வளர்ந்துட்டார். வளர்ந்து ஒரு ஒரு இதில் இருக்கார். அந்த நேரம் ஒரு பத்திரிகையாளருக்கும் இல்லை 2-3 பத்திரிகையாளருக்கும் வடிவேலுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. வடிவேலுக்கு வீட்டில் இருப்பார். காலையில் எழுந்து அப்படி நேராக அவர் வீட்டு காம்பவுண்ட் சுவரை தான் பார்ப்பார். என்னென்னா, அவரை கண்ணா முன்னான்னு திட்டி வீட்டை சுற்றி போஸ்டர் அடித்து ஓட்டி வச்சுருப்பாங்க. ஒரு பத்திரிகை பேரை போட்டே போஸ்டர் அடித்து ஓட்டியிருப்பாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா சென்னையோடைய பல இடங்களில் ஒட்டியிருப்பாங்க. இதுக்கு நிறைய என்ன இதுக்கெல்லாம் யாரும் இந்த பூனைக்கெல்லாம் மணி கட்ட மாட்டிங்களா, அது பண்ண மாட்டிங்களா, இதை பண்ண மாட்டிங்களான்னு வடிவேல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டார். என்னென்னவோ அது நான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல விரும்பலை, அது வடிவேலுக்கு தெரியும். அவருடைய ஆரம்பகட்ட காலத்தில் இவர் வளர்ந்தபோது அவருக்கு உறுதுணையாக இருந்த ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர். அப்புறம் வளர்ந்த பிறகு இவருக்கு என்ன கிளாஷ் ஆச்சுன்னு தெரியல. ஏதோ பிரிவு தேட்டர் படம் பார்க்க வந்தப்போ அவர் ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னு சொல்லி இவர் ஏதோ கண்ணாமண்ணான்னு திட்டி அது ஒரு பெரிய பகையாக மாறுச்சு அப்படின்லாம் ஒரு இது உண்டு. இது யாருங்க இந்த பத்திரிகை இது சம்மந்தமாக யார் எழுதுவாங்க? யாருமே. அப்போ என்ன வடிவேல் சொல்லுவார், என்னென்ன என் வீட்டை சுற்றி இது மாதிரி போஸ்டர் ஒட்டுறாங்க, என்னை இது மாதிரிலாம் எழுதி இது பண்ணுறாங்க, நான் ஒரு உச்சத்தில் வளர்ந்துட்டேன், எங்கேயும் தலை கொடுத்து போகவே முடியல. அப்போது இந்த மாதிரி மீடியாக்கள் இன்டர்நெட்டே இல்லாத காலகட்டங்க. அப்போ நான் பிரபலமான ஒரு புலனாய்வு பத்திரிகையில் நான் சினிமா நிருபராக இருந்த பொழுது என்கிட்ட இந்த விஷயம் வந்தது. இது பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு கூட சொன்னாங்க. என்ன காரணம்னா அந்த சக பத்திரிகையாளர்கள் நீங்கள் அங்கேயே ப்ரெஸ் மீட்டில் பார்ப்பீங்க அல்லது ஷோவில் பார்க்க வருவீங்க, கொஞ்சம் இதுவான ஆட்கள் தான் அவங்க. நீங்கள் அப்படிலாம் இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி அவங்கள மீட் பண்ண போகிறீங்க? இது ஏன் தேவையில்லாத வேலை பால் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது என்னென்னா, அந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் அதிகமாக இருந்த காலகட்டங்களில் இதெல்லாம் உண்டு விடுங்க, அதை ஏன் பெரிய ஆள் ஆக்குறீங்கன்னா, இது வடிவேலுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திச்சு. நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் வடிவேலுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. காவேரி ஸ்ட்ரீட்லேருந்து அவர் வீட்டில் ஒரு நாள் இரவு அவர் உள்ளே தான் இருக்கார், ரூமுக்குள்ளே தான் இருக்கார். அப்போ ஒரு பிஆர்ஓ அவர் கூட்டும் போயிட்டு இது சம்மந்தமாக விளக்கம் கேட்குறதுக்காக வேற ஒரு ரூம்லேருந்து அவர் பேசுகிறார். லேண்ட்லைனில் வெளியூர்லேருந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அவர் சில கருத்தெல்லாம் சொன்னார். அப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த ஆர்டிக்கலை தனியாக பண்ண முடியாதுன்னு சொல்லி நடிகை மும்தாஜோட என்கிட்ட அந்த பத்திரிகை இருக்குது. மும்தாஜோட, ஏன்னா மும்தாஜுக்கு அந்த மாதிரியான த்ரெட்டிங்லாம் அப்போ வந்துகிட்டு இருந்தது. அவள் தாறுமாறாக போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது, கவர் ஸ்டோரி இது பண்ணுறது, இதை கம்பேர் பண்ணி அதை எழுதி பெரிய கவர் ஸ்டோரியாக மாறி அதன் பிறகு இதே நடிகர் சங்கம் தான் அந்த சமயத்தில் இறங்கி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஒரு பெரிய பத்திரிகைகள் புலனாய்வு பத்திரிகைகள் எழுதின பிறகு அப்புறமா வடிவேல் நிம்மதியானார். இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா பத்திரிகையாளரும் பண்ணுறதில்ல. இது காலகாலமாக இருக்குது. இன்றைக்கி சோஷியல் மீடியாக்கள் வளர்ந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு 10 யூடியூபர் அப்படின்னு சொல்கிறார். ஏங்க, இன்றைக்கி ஒரு படம் போய் தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்பொழுது செல்ஃபோன் வச்சுக்கிறோம் அத்தனை பேர் மீடியாக்காரன் தான். 175 ரூபா 200 ரூபா
150 ரூபா கொடுத்து படம் பார்க்குற அவனுக்கு நீங்கள் தேட்டர் வர வைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அவனை கொண்டு வந்து நீங்கள் உட்கார வச்சு ஒரு மொக்க படத்தை காமிச்சு அவன் காசை பிடுங்கி அவன் பாப்கார்னு அது இதுன்னு செலவு பண்ணுது, பைக்கு பார்க்கிங் டோக்கனு இதெல்லாம் பிடிங்கினா அவன் வீட்டுக்கு போகிறப்போ அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து சோஷியல் மீடியாவில் அவன் கொட்டுறான். அதே சமயத்தில் யூடியூபர்கள் அப்படின்னு தெரியக்கூடியவர்கள் இப்போ இருக்காங்க நிறையா. வழக்கமாக சினிமா பத்திரிகையாளர்னு ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க யூடியூபரில் இருக்கிறவங்க இவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த 10 யூடியூபர்களால் தான் தமிழ் சினிமாவே காணாமல் போகுது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. அது வடிவேலுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. அது கூட நாசர் ஒரு அருமையான பதில் சொல்லியிருக்காரு. விமர்சனம் பண்ணுங்க, அது உங்களுடைய உரிமை. அது படத்தை பற்றியான விமர்சனமாக தான் இருக்கணுமே கண்டி அது அந்த படத்தில் நடித்தவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனிமனித தாக்குதல் விமர்சனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மீறி ப்ரொடியூசர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ப்ரொடியூசர்னு ஒரு சொல்லவே இல்லை. இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கம் 2-3 சங்கம் இருக்குது. தயவுசெய்து அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். எந்த ப்ரொடியூசர் அது பண்ணவே மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் படம் இன்றைக்கி படம் எடுக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு இப்போ இந்த வீடியோ பேசுகிறோம், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 12 படம் ரிலீஸ் ஆகும். இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு டஜன் படம் ரிலீஸ் ஆகிருந்தது. எந்த படம் எங்கே வந்தது, ஏதா வந்தது, அவங்களுக்கு தேட்டர் கிடைக்கல, அவங்களுக்கு படத்தை கூப்பிட்றதே உள்ள பெரிய விஷயமா இருக்குது. அதில் நல்ல படங்கள் தெரிகிற விஷயங்களை நல்ல படங்கள்ன்ட்டு அடையாளப்படுத்துறது யாருன்னா இந்த யூடியூபர்ஸ் தான். அது விமர்சனம் சொல்லக்கூடியவர்கள் தான் நிச்சயமாக. அது ரப்பர் பந்தாகட்டும், டாடாவாகட்டும், போர்த்தொழிலாக இருக்கட்டும், எத்தனையோ படங்களை சொல்லிட்டு போகலாம். ஏன்னா அவங்களெல்லாம் போஸ்டர் ஓட்டத்துக்கு கூட காசு இல்லைங்க, ஆனால் பிரமாதமான படம் அப்படின்னு பத்திரிகையாளர் காட்சியில் பார்த்துட்டு அடுத்த நாள் நானும் எத்தனையோ படங்கள்லாம் பேசியிருக்கிறேன். அப்படி இருக்கிற நேரத்தில் இப்படி சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியவே இல்லை. அதுதான் சொல்கிறார் அவர் நாசர் சொல்கிறார். இதை வேணால் நீங்கள் பண்ணுங்க. ஒரு படத்தை பற்றி பேசணுமே காண்டி அவங்க வாழ்க்கைக்குள்ளே போய் அவங்க தாத்தா யார், முப்பாட்டம் யார், அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க சினிமாவில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இதுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை. இதெல்லாம் மீறி இந்த தயாரிப்பாளர் பின்னணியில் இருக்கார் அப்படின்னு வடிவேல் சொல்லியிருக்காருல்ல, அது அப்பட்டமான எந்த தயாரிப்பாளரும் இப்போ இருக்கிற தயாரிப்பாளர் சூழ்நிலையில் பணத்தை போட்டு பணத்தை எடுக்க முடியாமல் இருக்காங்க. ஏங்க கூலி படமே வசூல் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ ரஜினிகாந்த் நடித்த படம் கூலி படம் ஃபேக்கான வசூல் கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மற்ற படங்களுடைய நிலைமைலாம் என்ன ஆகும்? சார், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 4-5 நடிகர்களுக்கு மட்டும்தான் ஒரு ஓப்பனிங்கே இருக்குது. மற்ற நடிகர்கள்லாம் டாக் வரட்டுங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்குறோம் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. எங்கள் மதராசி படமே அப்படி தான் இருந்தது சாமி. நான் போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா பாதி தேட்டர் காலியாக இருந்தது. அதன் பிறகு விமர்சனங்கள் இதெல்லாம் வந்த பிறகு தான் அந்த படம் 100 கோடி விங்கிக்குள்ளே போச்சு. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்படி 19 அடிச்சுட்டு போகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நடிகர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னொரு நடிகர் அதை பொறுத்துக்க முடியாமல் இவங்களெல்லாம் காசு கொடுத்து பேச வைக்கிறாருன்னு. இது அந்த காலத்துலேயே அதை சொல்லுவாங்க. உண்டா இல்லையான்னு கூட நமக்கு யாரும் போய் உள்ள ஆராய்ச்சிலாம் பண்ணல. ஒரு நடிகர் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது ஃபெயிலியர்னு தெரிஞ்ச உடனே பார்ட்டி வச்சு கொண்டாடுறதுலாம் உண்டு. இன்னும் அந்த கலாச்சாரம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா வடிவேல் பேசுனது இந்த பேச்சுக்கு தனுஷோடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் அதை போட்டு அதை வரவேற்கிற மாதிரி, வடிவேல் சார் நீங்கள் சொன்னது சூப்பர், வரவேற்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்னா அவர் தான் இட்லி கடை ஆடியோ லான்ச்சில் பேசுறது. ஒருத்தன் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி மேலே உட்காருவான், அவன் ஒரு ரகம். அப்படி மேலே உட்காந்தவனை ஒருத்தன் அடிச்சுட்டு மேலே வருவான் பார், அவர் இன்னொரு ரகம்னு சொன்னது. தனுஷை 4 நடிகர்கள் முதுகில் குத்திக்கிட்டு இருக்காங்க, குத்துறாங்க அப்படின்னு சொன்னது அந்த 4 நடிகர் யாருன்னு தெரியல. இதை வடிவேல் பேச்சுக்கு அவர் தான். அப்போ அந்த நடிகர்கள் யார் அப்படின்ற வடிவேலுக்கு தான் தெரியும். இதெல்லாம் மீறி வடிவேலு அவர் நடிக்கும் பீக்கில் இருந்த காலத்தில் தயாரிப்பாளர்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு. அவருக்கு கூட நடித்த சக நடிகர்கள் கேட்டாலே தெரியும். சில பேர்லாம் இப்போ உயிரோடு இல்லை, பாடாப்படுத்திருக்காரு. எங்கிட்டே சில தயாரிப்பாளர்லாம் பேசியிருக்காங்க. அவளையேங்க 23ஆம் புலிகேசி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதே சிம்புதேவன் இயக்கத்தில் சங்கர் தயாரிப்பில் 24ஆம் புலிகேசின்னு ஒரு படம் ஆரம்பித்து என்னென்ன அமக்கலம் பண்ணி அது ஒரு வழியாக ஆகி சங்கர் கடைசியில் எனக்கு 10 கோடி ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம் ரெட்டு போட்டாங்க 2 வருஷத்துக்கு. ஒருவேளை அந்த கோவத்தில் தான் சொல்கிறாரான்னு தெரியல, தயாரிப்பாளர்கள் மேலே ரெட்டு போட்டாங்க. 24ஆம் புலிகேசில் 2 விதமான பிரச்சனை நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. தயாரிப்பாளர் சங்கரா அவர் ஏதாவது வாயை திறந்து சொன்னால் தான் உண்டு. என்ன விஷயம்னா, இந்த காஸ்டியூம் பிரச்சனை எல்லாம் வந்தது வடிவேலு. ஏன்னா ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணின்னு வரத்தான், இது வேணாம் தூக்கி போடியா வேறு எடுத்துனுவாங்க. அப்புறம் அதை ரெடி பண்ணி வரத்தான், இது சரியில்லைன்னு சொல்கிறது தான். இப்படியா பிரச்சனை பண்ணார்னு ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்காக 24ஆம் புலிகேசிக்காக வடிவேல் சொந்த குரலில் பாடி
அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி ஷூட்டிங் போன சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாடகர் பாடுறவர் பாட்டு வந்து நாகராவில் ஒழிச்சிருக்குது. நிப்பாட்டுன்னு சிம்புதேவனை போய் கேட்டப்போ, சார் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, சங்கர் சார் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அதோடு அவர் வந்து அப்செட் ஆகி அந்த படத்தையே கொலாப்ஸ் பண்ணி விட்டார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. வந்து ஒரு படம் ஏங்க வந்து இந்த இந்திரலோகத்தில் நான் அழக பண்ண படம் தம்பிராமையா அப்போ கூட இதுவாயிடுச்சு. அப்போலாம் சொல்லுவார் வந்து, அவர் தான் டைரக்டரு, நான் பண்ண கதையே வேறங்க வந்து உள்ளே பூந்து அதை வேறு மாதிரி ஆக்கி அதை கொலாப்ஸ் பண்ணி. ஆனால் அவர் பண்ணதுலேயும் ஒரு நல்லது இருக்குதுங்க. என்னென்னா, நான் இன்றைக்கி வந்து ஒரு காமெடி நடிகனா, ஒரு குணச்சித்திரம் நடிகனா இவ்வளோ அளவுக்கு வந்துட்டேன். ஒருவேளை அந்த படம் வந்து புலிகேசி மாதிரி ஹிட் ஆகிருந்ததுன்னா ஒரு 3 படம் 4 படம் பண்ணி டைரக்டர் காணாமல் போன டைரக்டராக இருப்பேன், இல்லைன்னா ஒரு 10 படம் பண்ணியிருப்பேன் நான். ஆனால் ஒரு நடிகனாக வந்து எனக்கான மீட்டர் நல்லா விழுந்துகிட்டு இருக்குன்னு சொன்னார் வந்து. இதெல்லாம் மீறி வடிவேலு ஆகச்சிறந்த நடிகர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் கூட நடித்த அத்தனை பேரும் சரி வந்து, சிங்கமுத்தாக இருக்கட்டும், தம்பிராமையாக இருக்கட்டும், பவா லட்சுமணன் ஆகட்டும், பல பேர் சொன்னது என்னென்னா, முத்துக்கால ஏங்க அப்புறம் மாதிரி அடிச்சுக்க முடியாதுங்க. தான் ஊரில் பார்த்த தனக்கு நடந்த சம்பவங்களை இந்த திரையில் வந்து அப்படி காமிச்ச ஒரு அற்புதமான ஒரு நடிகர். இங்கே வந்து நான் ஒரு தடவை அவர் வண்டி இதை சில தடவை கூட சொல்லியிருப்பேன் நான். ஏவிஎம்லேருந்து சாலிகிராமா ஒரு வீட்டுக்கு போகிற வழியில் இப்படி வந்துக்கிட்டு இருக்கார் பொழுது ஒரு சின்ன சந்து, விஜயகாந்த் வீட்டுக்கு போகிற வழி அது. இவர் வந்து ஒரு இம்போர்ட்டட் கார் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் போயிட்டுருக்கு. சைக்கிளில் வந்த ஒரு நபர் என்ன அப்படின்னா, அந்த சைடு மிரர் இருக்குல்ல, அதை தட்டி அது கீழே தொங்கணும். அது ஏதோ ஒரு 1.5 லட்சம் வேணும் அந்த கண்ணாடியோட வேலை. என்னடா ஒன்று என்ன பண்ணுறான் பாடுறா அப்படின்ட்டு வடிவேலு கோவம் வந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா, அந்த சைக்கிளில் வந்து நம்ம வடிவேல்றா ஹே அப்படின்னு செஞ்சுக்கிறான். அவனை போய் என்னென்ன பண்ண முடியும் நான்? அவனுக்கு என்ன பண்ண முடியும் நான்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு கலைஞர் தான் வந்து அவனுக்கு இன்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. வடிவேலை பார்த்தவொடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த கண்ணாடி உடச்சது கூட ஒன்று வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படியாப்பட்ட ஒரு நபர் வந்து இன்றைக்கி பொதுவாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவுடைய வளர்ச்சி என்னன்னு தெரியாமல் இவர் அடித்து இது மாதிரி வந்து 10 யூடியூப் சேனல்கள் 10 விமர்சகர்கள் சேர்ந்து தமிழ் சினிமாவை அழிக்கிறாங்க அப்படின்னு. உங்கள் படம் கூட ரிலீஸ் ஆச்சு, மாமன்னன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. மார்வி செல்வராஜன் ஒரு அற்புதமான டைரக்டர். அதை தாண்டி பகத் பாஸ் என்ற ஒரு பிரமாதமான கலைஞன். அந்த படம் நீங்கள் குணச்சித்திர நடிச்சிருந்தீங்க, ரைட்டு ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாரிசன் ஒரு படம், அப்படி ஒரு பயங்கர பில்டப்லாம் கொடுத்தாங்க அந்த படம். அந்த படத்தை அப்படியே நாம் இல்லைங்க, விமர்சகர்லாம் கிடையாது, ஆடியன்ஸை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டாங்க. அப்புறம் கேங்கர்ஸ்னு ஒரு படம், அப்புறம் வந்து நாய் சேகர்னு ஒரு படம். இந்த படங்கள்லாம் அப்படியே தூக்கிட்டாங்க. ஏன்னா வடிவேல் வந்து அவுட்டேட் ஆகிட்டார். இன்றைக்கி வந்து 2K கிட்ஸ்லாம் வந்து அவங்க காமெடியெலாம் வேறு ரேஞ்சில் போயிடுச்சு. திரும்ப சந்தானம் வந்தார்னா அவரே ஏற்றுப்பாரான்னு தெரியல. வந்து அந்த ரேஞ்சுக்கு அவங்களுடைய ரசனெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு காமெடியே வேணாயா, நீ வந்து நேராக வந்து கதையை சொல்கிறியா, நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை சொல்கிறியா, நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொல்கிறியா, ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி சொல்லிட்டு போறியா போ அப்படி அந்த ரேஞ்சில் போயிட்டாங்க அவங்க. இதெல்லாம் தெரியாமல் அவர் வந்து சினிமாவில் வந்து அந்த தமிழ் சினிமாவோட வேரில் வந்து சுடு தண்ணி ஊற்றுறாங்க, யூடியூபர்ஸ் இது பண்ணுறாங்க, அவங்கள தூங்க விடக்கூடாது, அவங்கள வந்து இது பண்ணணுன்ட்டுலாம் எந்த விதத்தில் நியாயம். அப்டேட் ஆகுங்க. அப்டேட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து பட வாய்ப்புகள் கிடைக்கிறத தாண்டி தோல்வி படங்களாக இருக்கிற கோபத்தில் பேசுகிறீங்களா என்னன்னு தெரியல. வந்து இதெல்லாம் மீறி இன்றைய மீடியாவுடைய வளர்ச்சின்னு இருக்குல்ல, அந்த வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. அதோடு நம்ம ஒத்து போயிட வேண்டும். அப்படி ஒத்து போக பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.